வரவுக்காக நான் கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் இது. மக்கள் எல்லாம் அழிந்து போனர். எதனாலே? இரண்டாலே. ஒன்று விலைவாசி, மற்றொன்று கைபேசி. கைபேசி அதற்கு மேதினியில் மேன்மை தரும் சிறப்பு. நான் கைகொள்ளும் மேன்மை தரும், அதுவே என் தலைப்பு. கைபேசி என்னிடம் பேசிய கதையில் சொல்கிறேன். எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம், எல்லோருக்கும் என் மீதே இன்றைய மயக்கம். வடிவத்தில் சிறியவன் நான், வாகன அவதாரம் நான், அடியெடுத்து நான் நடந்தால் அண்டமெல்லாம் சிறிதாகும். கையளவு இதயத்தின் கடலளவு ஆசைகளை கடற்கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்றேன். கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான். ஜாதி மத வேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன், கைக்குள்ளே வாழ்கின்றேன். வீதிகளில் இன்றைக்கோ வாகன நெரிசலிலே பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். காரணம் தான் தெரிகிறதா? கைபேசி என்னிடம்தான் ஊர்க்கதைகள் அழைக்கின்றார், உலகினையே மறக்கின்றார். மன்னனுக்கும் புலவனுக்கும் அதிகார நட்பு அன்று, ஆனால் மாணவனும் மாணவியும் கைபேசி காதல் என்று. மனிதன் பெற்றோரை மறந்தாலும், புத்தகத்தை மறந்தாலும், ருசித்திடவே மறந்தாலும், விவேகதி பேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. சோற்றுக்கு வழி இல்லை, உனக்கு போன் ஹெட்செட் அவசியமா? ஏரோட்டும் பிழைப்பிருக்கு, உனக்கு எதிர்த்தாப்புல ஏர்டெல் கடை இருக்கு. நோயில்லா வாழும் போதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை. என்னையே புகழ்கின்றார், பெருமை பலம் விதிக்கின்றார். பலருக்கோ நிமிஷம் இனிக்கும் பிழைப்பில்லை, சிலருக்கோ அவர் காதலிடமிருந்து கைபேசியிலே அழைப்பில்லை என்று என்னால் இயங்குவோர் சிலருண்டு. என்றாலும் தினங்காலை நான் எழுப்புவோர் பலருண்டு. தலையான கைபேசி என்னை தவமிருந்து கண்டெடுத்தான். கொலைகாரன் கையில் நான் குத்துயிராய் கிடைக்கின்றேன். இருசக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலே பெருமை பலம் பேசுகின்றார், பெருமிபத்தில் சாகின்றார். கணத்தினிலே கைபேசி காதலினால் சாலையிலே பிணமானோர் எண்ணிக்கையை நான் பேசத்தான் அடங்கிடுமா? கைபேசி காத்திருக்க, கவனம் எல்லாம் அதிலிருக்க, மெய்பேசி சென்றவன் மேல் மோதியதை பேருந்து. கைபேசி காத்திருக்க, கவனம் எல்லாம் அதிலிருக்க, மெய்பேசி சென்றவன் மேல் மோதியதை பேருந்து. அஞ்சுதற்கும் அஞ்சாமல் அறிவிழி போல் நடந்து கொண்டால் கைபேசி கொலைக்கருவி, கல்லறைக்கு வழிகாட்டி. இருக்கும் இடம் தெரியாமல் கைபேசியிலே இருக்கும் உனக்கு கைபேசி நஞ்சாகும், கல்லறைக்கு வழியாகும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி.